ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஏற்ற இறக்கம் கொடுத்துருக்கு. மார்க்கெட் ஓப்பனே ஒரு ஃப்ளாட் மைனஸில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் ஓப்பன் ஆனாலும் டேல 25,808 மைனஸ் ஒரு 50 பாயிண்ட் போயிட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து 26,010 வரைக்கும் டே ஹை போயிருக்கு. அந்த 26,000 டச் ஆனவொன்னே ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகி மார்க்கெட் கீழே 25,880 க்ளோஸ் வச்சுருக்கு. ஒரு ஃப்ளாட் க்ளோசிங். நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதே இடத்துல திரும்ப மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய க்ளோசிங்கில் இருந்து நாளைக்கான மார்க்கெட்டில் இதே வாலட்டிலிட்டி இருக்குமா, ஒரு ஏற்ற இறக்கம் கிடைக்குமா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய சப்போர்ட் லெவல் என்ன, ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் என்ன? ஏன்னா நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே பீகார் எலெக்ஷனுடைய ரிசல்ட் இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் ஒரு ஹெவி வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி வாலட்டிலிட்டி இருந்தாலும் நாளைக்கான சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கான டே லோ 25,800 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 25,720 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 25,640 ஒரு சப்போர்ட்டு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,960 ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 26,040 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 26,120 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. இப்போ இன்றைக்கான மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது இன்றைக்கான மார்க்கெட்டினுடைய மூமெண்ட். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே ஃப்ளாட் மைனஸாக இருந்தாலும் மார்க்கெட் இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்ற இறக்கம் கொடுத்துருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது இந்த 830க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா காலையில் ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா இந்த 830 பிரேக் பண்ணி இங்கேருந்து 810 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போயிருக்கு. இப்போ நாளைக்கான மார்க்கெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 25,960 இது ஒரு மெயின் மேஜர் பாயிண்ட்ஸ். இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக நிற்குங்கிற பட்சத்தில் நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இந்த லெவலுக்கு கீழே வந்துட்டு இந்த 830 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த லெவலில் பிரேக் ஆகணும். 960 பிரேக் ஆகி மேலே நின்னால் மட்டும்தான் நல்லாவே பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இந்த லெவலுக்கும் உடைச்சிருச்சு, இந்த லெவலுக்கு மேலே போக முடியாமல் திரும்ப கீழே 830 உடைச்சி திரும்ப 830 மேலே போகிற மாதிரி போய் திரும்ப ரெண்டாவது டைம் 830 கட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். மெயினாக நாளைக்கான மார்க்கெட்டில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,960 இந்த பாயிண்ட்ஸ் ஒரு மெயின் பாயிண்ட்ஸ். இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பையிங்காகவும், 25,830 இது கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம செல்லிங்காகவும் கன்சிடர் பண்ணலாம். அதாவது இந்த 960க்கு மேலே ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும் நம்ம பையிங்காகவும், இந்த 830க்கு கீழே மார்க்கெட் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகி அடுத்த கேண்டில் அதே லெவலில் இருக்குங்கிற பட்சத்தில் தான் நம்ம இந்த லெவல்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும், பை அண்ட் செல் இதெல்லாம். இதுதான் நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். நம்ம என்ன தான் இன்ட்ராடே லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கொடுத்தாலும் நாளைக்கு இருந்தாலும் பீகார் எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஒரு ஹெவி வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த வாலட்டிலிட்டி அப் சைடு கொடுக்குதா டவுன் சைடு கொடுக்குதா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸை மெயினாக நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.